விடிஞ்சா ஏன் முகத்துலதான் முழிப்ப. இப்ப புது பொண்டாட்டி வந்ததோ என்ன மறந்துட்டு தூங்குறல? மீனாட்சி, என் புள்ள புது மாப்பிள்ளை இல்ல, அதான் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். சாயங்காலம் வந்து அவன் துணியெல்லாம் எடுத்துட்டு போ. உன் புருஷன் கிட்ட சொல்லி 2 நாட்டுக்கோழி கொண்டாட சொல்லு. நல்ல இளங்கோழியா இருக்கட்டும். என்ன வாடி என் செல்லக்கிளி, என்ன வெட்ட போற ஆடு மாதிரி திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிற? இன்னைக்கு உங்க அப்பா மூஞ்சில முடிக்கவே இல்லையேன்னு பாக்குறியா? அதுக்குத்தான் இன்னொருத்தி வந்துட்டாள்ல, அவ முகத்துல தானே முடிப்பான். இன்னையில இருந்து எண்ணி 10 மாசத்துல என் மருமக சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பேரனை பெற்று என்கிட்ட கொடுக்க போறா. அவனை வச்சு உன் ஆட்ட பாட்டத்தையும் அடக்கிற மாட்டேன். அடக்கி தொரராசு, நான் கூப்பிடுற தொரராசு. அண்ணா வா 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 வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன என் புள்ள குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி எல்லாம் போட்டுட்டியா? அதிகாரமா பண்ற அதிகாரம். இனிமே குடும்ப பொறுப்பெல்லாம் என் மருமக பாத்துக்குவா. அந்த சாவி கொத்த குடு. ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இது எப்பவும் போல செல்லக்கிளிக்கிட்டே இருக்கட்டும். இல்ல இல்ல, இனிமே இந்த சாவி கொத்து இருக்க வேண்டிய இடம் இதுதான். செல்லக்கிளி, ஹை, கோவத்தை பத்தியா? சிரிக்கி சிலுப்பிக்கிட்டு போறா. அப்பப்ப இப்படித்தான் என் பேத்திக்கிட்ட நான் கொஞ்சம் விளையாடுவேன். அதெல்லாம் நீ கண்டுக்காத. உன் புருஷன் எழுப்பி குளிக்க வை. செல்லக்கிளி, சாயங்காலம் சினிமாவுக்கு போமா? போமா, போய் உன் முறை செய்யுமா. வேண்டாம் சித்தப்போ, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். காமாட்சிமா, தாலி பெருக்க நேரமாச்சுல்ல, நல்ல நேரம் போறதுக்குலாம் தாலி பெருக்கி கோத்துருவோம். கோக்கணும் தான். நாத்தன மாருங்க சீவி சிங்காரிச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி சீர்தட்டு வச்சு தாலி பெருக்கு விழா நடத்துவாங்கன்னு ஆசைப்பட்டு கிடந்தேன். என்ன பண்றது, என் பிள்ளைக்கு தான் கூட பிறந்த பிறப்பு இருந்தும் அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. இந்தாமா லட்சுமி, என்னமா நீ 2ஆம் பங்காளி பொண்ணுதான். என் மருமகளுக்கு நாத்தனா முறைதான். பேசாம அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து வச்சு தாலியை பெருக்கிட்டு அந்த பட்டுப்புடவை எடுத்துட்டு போ. சரிமா லட்சுமி, கொண்டாடு. என் தம்பி பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய முறைய நான் தான் செய்வேன். நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. போயிட்டு வரேன். முறை செஞ்சவங்க வெறும் கையோட போக கூடாது. கையோட அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போக சொல்லுமா. ஏய் பப்பளபல பப்பளபல பல பழங்குது பழி இருங்குது பார் புடவை பழி இருங்குது பார். தான் போடுற பப்பளபல. ஏய் பப்பளபல, இது பாட்டி கட்டின குமரி போல நோட்டம் கட்டுது பார் புடவை, நோட்டம் கட்டுது பார் புடவை, நோட்டம் கட்டுது பார். அதே கதையா தாளத்தை மாத்திரா. அக்காளுக்கு சேலை தந்தா, மச்சானுக்கு வேட்டி சட்டு தந்தானா, ஒரு தந்தானா தந்தானா. என்ன தாளம் போடுற, அவசியம் போடுற. பப்பளபல பப்பளபல பல 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 பப்பள பல 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 பப்ப. நான் ஒரு கணக்கு போட்டு அவங்க கழுத்து தாலியை இறக்கலான்னு இருக்கேன். நீ அந்த வீட்டுல போய் தாலியை பெருக்கிட்டு நினைக்கிறியா? இந்த மஞ்சள் கைது சென்டிமெண்ட் வச்சுட்டு எத்தனை நாளைக்கு மனுஷன் மடக்குவீங்க? இந்த கூட்டல் பெருக்கிறெல்லாம் வெறுமாடிக்கிட்டு நடக்காது. என்ன இங்க பூராமே கழித்தல் தான். நீ என்ன அடிக்கடி அவமானப்படுத்துற. ஆத்திரத்துல உன்னை கொண்டு ஓட்டுன்னு வையே. அப்புறம் நான் விட வேலை அழைச்சிட்டுக்கேன். அப்புறம் இந்த வீட்டை கூட்ட பெருக்கிறதுக்கு நான் ஆளுக்கு எங்க போவேன்? அதுக்கு வேற சம்பளத்துக்கு ஆள் வைக்கணுமா? ஏன்டி ரிஸ்க் எடுக்கிறீங்க? அட டே கருவையா, என் பொண்டாட்டி கோவத்துல கூட அழகா தாண்டா இருக்கா. பட அடிக்கிற கைதான் நினைக்கும். அத்தா, இது என்னது அலாவுதீன் அற்புத விளக்குமா? இந்த தேய் தேய்க்கிற பூதங்கீதம் வந்துற போது. அடே, இது பூதம் வர்ற விளக்கு இல்லடா, உள்ள பெற விளக்கு. அதெல்லாம் கல்யாணம் காட்சி ஆனவங்களுக்கு தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? என்னடா சொல்ற? என்ன அழுகிறியா? ஏப்பா ஐயா? அத்தா, உனக்கு ஓர வஞ்சனாத்தா. என் வயசுல தானே உன் பையன் இருக்கு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்படி சந்தோஷமா விளக்கு தேய்ச்சிட்டு இருக்கிறல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு கண்ணாடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நானும் ஒரு மீனாட்சி விளக்கோ காமாட்சி விளக்கோ வாங்கி அதுல ஒரு திரிய போட்டு எண்ணெய் ஊத்தி ஊத்தி ஊத்தி
விடிய விடிய கொக்கரக்கோன்னு கோவிட்டு இருந்திருப்பல்ல. ஏய், அது என்ன பைபிள் எப்ப பார்த்தாலும் கொக்கரக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? துரை, ஆத்தா கொக்கரக்கோன்னா என்னன்னு கேக்குது, நீயே விளக்கம் சொல்லிடு. சொல்லலாம் சொல்லலாம். என்னப்பா கையில பைய வச்சுக்கிட்டு மகளை தேடுற? அது ஒண்ணும் இல்லாத்த, நம்ம முத்து பையன்ல அவன் முத தறி போட்டு ஒரு பட்டு புடவை நெஞ்சு கொடுத்துருக்கான். அதை நம்ம செல்லக்கிளி கொடுக்கலான்னு தேடுறேன், எங்கேயும் ஆளைய காண. நல்லா இருக்குதுப்பா. கல்யாணம் ஆகி முத சீல் வாங்கிட்டு வந்திருக்க, அதை பொண்டாட்டி கொடுக்கறத விட்டுவிட்டு மகளுக்கு கொடுக்குறேங்கிற. அவளுக்கு தான் பீரோ நிறைய கடை வைக்கிற மாதிரி வாங்கி அடுக்கி வச்சிருக்க, அவளுக்கு எதுக்கு? அண்ணா, ஏமா அண்ணா. என்னத்த? உன் புருஷன் ஆசையா அவனுக்கு சீலை வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கி கட்டிக்கிட்டு கோயில் குளம் சினிமா டிராமான்னு போயிட்டு வாங்க. குடுப்பா. என்ன வாங்கிட்டு வந்துட்டு யோசனை பண்ற? குடு. ஏங்க, செல்லக்கிளி நேரத்துக்கு இது ரொம்ப எடுப்பா இருக்கும்ல, இதை நானே அவட்ட கொடுத்துடுறேன். உனக்கு ஏத்த பொண்டாட்டி தான்ப்பா. வந்தவளை மடக்கிட்டாளாவ. ஆமா, சாப்பிடலாம். பசிக்கல. எனக்கு பசிக்குது. நீ இல்லாம நான் எதை செஞ்சிருக்க? நான் இல்லாம நீ எதுவும் செஞ்சது இல்லையா? இல்லம்மா, அது வந்து சாம்பார் எடுத்து ஊத்து. அட, அப்பளத்தை எடுத்து அதெல்லாம் நான் எப்ப சாப்பிட்டுருக்கேன். பொண்டாட்டி கையால சாப்பிட்டாலே தனி சந்தோஷம் தான் போல இருக்கு. காய்ச்சறவ காய்ச்சினா எல்லாமே தனி ருசி தான். இந்தாயா, நாட்டுக்கோழி நெஞ்சு தகைக்கு நல்லது. சாப்பிடு. பாத்து பாத்து. ஏன்யா கண்ணு கலங்குது? காரம். கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் காரம் அதிகமா தான் சேர்ப்பாங்க. இந்த தண்ணியை குடி. என்னைக்கு மகளை தூக்கி மடியில உட்கார வச்சு அவளுக்கு ஊட்டி ஊட்டி விட்டு கால் வயிறு அரை வயிறுமா சாப்பிடுவான். இன்னைக்கு தான் என் புள்ள வயிறார சாப்பிடுது. எல்லாம் நீ வந்த ராசிதான். நான் போய் வெத்தலை பாக்கு எடுத்து வந்துடுறேன். இருக்கட்டுங்க. ஏம்மா பிரிக்கிற? நான் பிரிக்கல, நீதான் பிரிச்சுட்ட. என்னது? எதையும் மறைச்சல எடுத்துட்டு போகுது. தாயே, ஆத்தாவுக்கு தெரியாம நாங்க வாழ இந்த வாழ்க்கைய உங்களுக்கு காட்டி கொடுத்துறாத. இங்க எரியிற தீ வீட்டுக்குள்ள வராம நீதான் பாத்துக்கணும். உன் கண்ணுல இருந்து கொட்டுறது கண்ணீர் இல்லையா? உண்மை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கே நான் அம்மாவா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என்னையே ஏமாத்திட்டியே ஐயா. இந்த ஆத்தா உன்னை ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாமத்தான் இவ்வளவு வாவரசி பண்ண ஆக்குனேன். அந்த முகத்தை பாரு,
உன் மகளை பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்லாத்தா, செல்லத்துக்கு ஒரு கல்யாணம் ஆகாம. கல்யாணம் தானே, முதல்ல அதை செய்ய. ஒரு பொண்ணுக்கு பொண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து பாசத்தை கொடுத்தா மட்டும் போதாது, முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இப்ப நான் என்ன செய்யணுங்கிறாத்தா? போய் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாரு, முடிஞ்சா வீட்டோட மாப்பிள்ளையா பாரு. என் மகன் ஜில்லாவுக்கு கலெக்டரா இருக்கலாம், ஆனா அவனை உங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதெல்லாம் எனக்கு பெருமை. உங்களோட சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கொடநாடு எஸ்டேட்டு, கொடைக்கானல் இருக்கிற பங்களாக்கள், 500 காளமாடு, 1000 பசுமாடு, அப்புறம் நகை நட்டெல்லாம் நாங்க பொண்ணுக்கு சீதனமா கொடுக்குறோம். என் செல்லக்கிளி நான் எவ்வளவு செல்லமா வளர்த்தேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவ மூச்சு காத்தி என் மேல பட்டாத்தே எனக்கு தூக்கமே வரும். நான் தூங்கி எந்திரிச்சிட்டு முதல் அவன் முகத்தில் தான் முடிப்பேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. என் பையன் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் நான் கொடுத்த தாவணி எடுத்து நீ கட்டிக்குவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஒண்ணு மட்டும் சத்தியம், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான். ஏன்பா உன் பொண்ணுக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து வர்றோம், அவன் முறை மாப்பிள்ளையோட வர்றா? ஏன் செலகளே, நீ பெத்த பிள்ளைய அவரு கொஞ்சம் நீ நினைச்ச, ஆனா அவரு பெத்த பிள்ளைய உன்ன கொஞ்சம் சொல்லுவார் போல இருக்க. உங்க அப்பா என்ன அடிச்சிட போறான்னு கைய பிடிக்கல, வயசான காலத்துல கீழே விழுந்துட போறாருன்னு தான் பிடிச்சேன். நீ சும்மா இருமா. மூஞ்சியில 4 முடி முளைச்சிட்டா எதை வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டியா? மதம் முடிச்ச யானையை எதுக்கு வந்தாலும் ஒத்த கையால தடுத்து நிறுத்துவான் தொர்ராசு. அவனா போய் மருது கேட்டதுல என்ன தப்பு?